ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி சப்பாத்தி, பரோட்டா, நான்கெல்லாம் ஒரு சூப்பர் அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஸ்டார்டர்ஸ் ரெசிபி. யூஸ்வலாக இது நார்மல் பன்னீரில் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சோயா பன்னீர் யூஸ் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 200 கிராம் அளவுக்கு சோயா பன்னீர் எடுத்துருக்கேன். இதில் பாதி மட்டும் இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறீங்கன்னா இந்த எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணி அந்த பீஸை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து வச்சுருக்க பன்னீர் பீசஸை மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரி இருக்கணும் டெக்ஸ்சரு. அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த பட்டரில் சீரகத்தோடு சேர்ந்து இது நல்லா பொரியும் போது கிரேவி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதை ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா இந்த மாதிரி சாட்டே பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணியிருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி லைட் பிங்கிஷ் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் 1 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அதே அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா பொருட்கள் சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ ஃபைனலாக ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக மட்டும்தான், அதனால் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க ஃப்ரெஷ் க்ரீமை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் தான் இந்த கிரேவியோட மெயின் ஹைலைட்டுன்னு சொல்லலாம். அதனால் மறக்காமல் பன்னீரை இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க சோயா பன்னீர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்ற வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். இப்போ கிரேவிக்கு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக வந்ததும் இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பன்னீர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் பட்டர், 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துருக்கேன். எள் கண்டிப்பாக சேர்த்திங்கன்னா தான் இதோட டேஸ்ட்டு ரொம்ப ரிச்சாக இருக்கும். இப்போ எள் நல்லா பொரிஞ்சதும் ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ணினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், அதே அளவு தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பன்னீர் பீசஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவை 1 நிமிஷம் மட்டும் இந்த பட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ இந்த மாதிரி பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் பீசஸை உள்ளே சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பிளேட்டிங் பண்ணுறது தான் இதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம். பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீம் கிரேவியை முதல்ல உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருக்க பன்னீர் பீசஸை இந்த மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி டெக்கரேட் பண்ண பிடிக்குமோ நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம். நான் சும்மா ரேண்டமாக இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஃபீலில் பன்னீர் சிங்காரி ரெசிபி ரெடி. இது மேலே கொஞ்சமாக பட்டர் மெல்ட் பண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி இல்லைன்னா நானோட தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதை சாப்பிடும்போது இந்த மாதிரி கொஞ்சமாக கிரேவி எடுத்துகிட்டு ஒரு பன்னீர் பீசஸ் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஃபீலில் அப்படியே இருக்கும். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்கான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.
அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸோட மீட் பண்ணலாம்.